Hi guys, welcome to DK Minicars. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹாட் வீல்ஸோட HW டூர் பஸ் கஸ்டமைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பஸ் கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த கட்சினா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட எலெக்ஷன் கேம்பெயின் பஸ் கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சுன்றது சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சூரியகாந்த் யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு கர்ப்பாம்பூச்சி மாதிரி அவங்க சோசியல் மீடியாலே இருப்பாங்க, சிஸ்டமையே குறை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வாய் விட்டார். ஸோ இதில் காண்டான ஒருத்தர் அபிஜித் தீப்கேன்ற ஒருத்தர், ஆமாம் நாங்கள்லாம் காக்ரோச்சஸ் தான், இந்த காக்ரோச்சஸ்லாம் என்ன பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் ஐடி ஓப்பன் பண்ணார். CJPன்னு அந்த பார்ட்டிக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்மும் ரெடி பண்ணார். அது கூட இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஐடி, வெப்சைட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணார். அது ஒரு பெரிய காட்டு தீயாக பரவிச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பிஜேபியோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 8 மில்லியன் தான் இருந்துச்சு. அதை தாண்டி 20 மில்லியன்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கொள்கைலாம் வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த கொள்கை எல்லாமே தாறுமாறாக இருக்கும். அது ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொள்கை என்னென்னா, தலைமை நீதிபதிக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ராஜ்யசபாவில் சீட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, இந்த தலைமை நீதிபதி ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் சீட்டு கன்ஃபார்ம் அவங்களுக்கு. அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாகவும் பேசுவாங்க. ஸோ அதனால் அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த எலெக்ஷனில் நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாமல் இருந்துச்சு. எல்லா ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருந்தும் ஓட்டு இல்லாமல் இருந்துச்சு. அது பேர் ஓட்டு டெலிட்டட்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னென்னா, பெண்களுக்கான 50% கேபினெட் பொசிஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த 50% அமைச்சரவை தகுதி பெண்களுக்கும் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த மீடியா சப்போர்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த அதானி அம்பானியோட டிவி சேனல்ஸை லைசன்ஸை கேன்சல் பண்ணணுன்றாங்க. குறிப்பாக சொல்லணும் பார்த்தோன்னா நியூஸ் 18, NDD டிவி. ஏன்னா இவங்க 2 பேருமே முக்கால்வாசி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. நிறைய ட்விஸ்ட்டும் பண்ணி விட்டு போயிடுவானுங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5வது பாயிண்ட்டு, அதுவும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ MP MLA முன்னாடி ஒரு கட்சியில் இருப்பாங்க, அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு கட்சி மாறுவாங்க. அந்த மாதிரி மாறக்கூடாது. அப்படி மாறினாங்கன்னா 20 வருஷம் கண்டஸ்டன்ட் பண்ண முடியாத அளவுக்கு பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 கொள்கையுமே தாறுமாறாக இருக்குது. ஸோ இந்த கட்சி மூலியமாக என்ன கற்றுக்கலான்னா, ஒரு தெளிவான அரசியலை கற்றுக்கலாம். எந்த கொள்கையும் இல்லாமல் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 3வது வருஷம் ஆட்சி அமைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஆனதுனால இனிமேல் அது மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் இது ஒரு தெளிவான அரசியல் புரிதலான கட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட்சி பெரிய அளவில் ஆட்சி அமைக்காது, இல்லை போட்டியிடவும் செய்யாது. ஆனால் இருந்தாலுமே இதை நம்ம ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஐடியிலேருந்து வர ஆளுங்கட்சி எவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். இது எனக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியால் நம்ம நேபாளில் இருக்கிற மாதிரி ஒரு ஜென்சி போராட்டம் மாதிரி வரக்கூடாது. கண்டிப்பாக வராது. ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அரசியல் நான் பேசியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.